ஆறாம் வகுப்பு திருக்குறள். அறநூல்களில் உலகப் பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் எது? திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது? திருக்குறள். ஒருவருக்கு மிக சிறந்த அணி எது? பணிவு இன்சொல். திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000. எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார்? திருவள்ளுவர். தெய்வப்புலவர் என்ற அடைமொழியால் சிறப்பு பெற்றவர் யார்? திருவள்ளுவர். பொய்யில் புலவர் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுபவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறளின் 3 பிரிவுகள் எவை? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று எது? திருக்குறள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 133 அதிகாரங்களை கொண்டுள்ளது. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். வாயுரை வாழ்த்து என சிறப்பிக்கப்படும் நூல் எது? திருக்குறள். உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். திருக்குறள் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு? 2016. மாரியப்பன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? தமிழ்நாடு. புல் என்பதன் வேறுபெயர் என்ன? பறவை. வான்புகழ் வள்ளுவர் என அழைக்கப்படுபவர் யார்? திருவள்ளுவர். 2 கூற்றுகள் கொடுத்து அதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் உலகிற்கு பொதுவான அறங்களை கூறுவதால் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. கூற்று 2 திருக்குறள் 14 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு.